இயேசு விருந்துக்கு போயிருக்கிறாருன்னா அவர் தனியா போயிருக்க மாட்டாரு, எப்படியும் அவருடைய சீஷர்களோடு கூட தான் போயிருப்பாரு. அது மட்டும் இல்லாம அந்த பரிசேயன் வீட்லயும் ஏராளமான பேர் கூடி இருப்பாங்க. ஏன்னா இயேசு வந்திருக்கிறாரு சொன்னா நிச்சயமா அதிகமான பேர் அங்க கூடி வந்திருப்பாங்க. இப்படி இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இவ்வளோ பேருக்கு முன்னாடி நம்ம அழுகுறோமே அப்படின்றத அவ அவ நினைச்சு கவலைப்படவே இல்லை. அங்க இருக்கிற யாரை பத்தி அவ கவலைப்படலை, எதை பத்தி அவ கவலைப்படலை. என்னடா இவ்வளோ பேர் நம்மளை பாக்குறாங்களே, இவங்களுக்கு முன்னாடி நம்ம அழுகுறோமே அப்படின்னு சொல்லி அவ வெட்கப்படவே இல்லை. அவள் தன்னை சுற்றி யாரெல்லாம் இருக்காங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, அதை பத்தி எல்லாம் அவ கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. ஏன்னா அவளுடைய இருதயம் பாவ மன்னிப்புக்காக இயங்குகிறது. அவருடைய பாதத்துல உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டு இருக்கிறாள். அந்த பெண் யாரையும் கண்டுக்கவே இல்லை. அவளை சுத்தி எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்க என்ன பேசுறாங்க, அவளை பத்தி என்ன நினைப்பாங்கன்றத பத்தி எல்லாம் அவ கவலைப்படவே இல்லை. அவ என்ன